அத்தியாயம் 19. வேதநாயகம் செண்பகத்தை அழைத்து கொண்டு காரில் பயணித்து கொண்டிருக்க, ரிஷியின் மாளிகையில் முன்பக்க தோட்டம் முழுவதும் ஆட்களின் நடமாட்டமும் மெஷின்களின் சத்தமும் ஒலிக்கலாயிற்று. காட்டுப்பாதையை தாண்டி மலைப்பாதையில் வந்தவரின் கவனம் தூரத்தில் தெரிந்த வெளிச்சப் புள்ளிகளின் மீது விழுந்தது. அது ரிஷியின் மாளிகை இருக்கும் பக்கத்திலிருந்து வருகிறது என்று புரிந்ததும் சடாரென்று காரை நிறுத்திவிட்டார். அங்கே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை என்றாலும் தவறாக எதுவோ நடக்கப் போகிறது என்று புரிந்தது. காரை விட்டு இறங்கி சற்று நேரம் அதே திசையில் பார்த்திருந்தவரின் மனம் சில கணக்குகளை போட்டு கொண்டது. பின்னர் காரில் ஏறி அமர்ந்தவர் மீண்டும் நீலோர் பழத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தார். 10 நிமிட பயணத்தில் நீலோர் பழத்தை அடைந்தவர் காரை லாக் செய்துவிட்டு அவசரமாக உள்ளே சென்றார். அங்கு அவரை பார்த்ததும் ஓடி வந்த கருப்பன், "என்னங்கய்யா?" என்றான். அவனிடம் சில பல உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு வேகமாக படியில் ஏறிச் சென்றார். முன்னர் செண்பகம் இருந்த அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றார். சற்று நேரத்தில் கருப்பனும் வந்துவிட, அவனுடன் சேர்ந்து அங்கிருந்த ஒரு பழைய பிரம்மாண்டமான படத்தை அகற்ற, அதன் பின்னே சிறிய மஞ்சள் நிற பல்புகள் எரிந்திருக்க நீண்ட இருள் சூழ்ந்த நெடிய பாதை ஒன்று சென்றது. கருப்பனின் விழிகள் அதிர்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் விரிந்தது. வேதநாயகமோ தீவிரமான முகத்துடன் கருப்பனிடமிருந்து அவன் கொண்டு வந்த பெட்ரோலை வாங்கி அந்த வழியெங்கும் ஊற்ற ஆரம்பித்தார். அவனை அங்கேயே நிற்கும்படி பணிந்துவிட்டு அந்த வழியெங்கும் சென்று ஒரு இடத்தையும் விடாது பெட்ரோலை ஊற்றிவிட்டு வந்தார். மொத்தமாக முடித்ததும் கண்களை ஒரு நிமிடம் மூடி திறந்தவர் தீக்குச்சியை உரசி அங்கே போட்டார். அடுத்த நிமிடம் நெருப்பு ஜுவாலை அந்த வழியெங்கும் பிடித்து கொண்டது. பெட்ரோல் ஊற்றியதால் பேய் போல பிடித்து கொண்டு அந்த வழி முழுவதும் அனலை பரப்பி ரிஷியின் மாளிகையை நோக்கி சென்றது. அதை திருப்தியாக பார்த்துவிட்டு கருப்பனிடம், "நாம் வெளியேறியதோ இந்த மாளிகை முழுவதும் பற்ற வச்சிடு, எதுவும் மிஞ்சக்கூடாது, இப்படி ஒரு இடம் இருந்ததற்கான அடையாளமே தெரியக்கூடாது" என்று மிரட்டிவிட்டு வாசலுக்கு சென்றார். அங்கே சென்றவருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. கார் கதவு திறந்திருக்க செண்பகம் இறங்கி ஓடியிருந்தார். அந்த இருளில் எங்கே சென்று தேடுவது? செண்பகம்தான் முக்கிய துருப்புச்சீட்டு. இப்படி ஆகும் என்று எதிர்பார்க்காதவர் நாலாபுறமும் தேடி அலைந்து நொந்து போய், "சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ சொன்ன வேலையை செஞ்சிரு" என்று கூறிவிட்டு காரை எடுத்தார். அதே நேரம் நீலோர் பழத்தில் தொடங்கிய நெருப்பானது லோகநாயகியின் அறையை தொட்டிருந்தது. மும்மரமாக வேலை நடந்து கொண்டிருக்க லோகநாயகியின் அறை தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று வீட்டினுள் எழுந்த ஜுவாலையைக் கண்டு பயந்து போய் பணியை நிறுத்திவிட்டு தீயை அணைக்க ஓடினார்கள். ரிஷியோ எப்படி தீப்பிடித்தது என்று புரியாமல் திகைத்து நிற்க, மித்ரா தான் அவனை இழுத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றாள். அதே சமயம் தோட்டத்திலும் சுரங்கப்பாதையில் பற்றிய தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்திருந்தது. அந்த பகுதி முழுவதும் கலவரமானது. பக்கத்து எஸ்டேட்டில் இருந்தவர்கள் புகார் கொடுத்திருக்க ஃபயர் என்ஜின் மற்றும் போலீஸ் குழு வந்துவிட்டிருந்தனர். பவனுக்கும் செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்க அவனும் கிளம்பி வந்துவிட்டான். அனைவரின் மனதிலும் கலக்கமும் பயமும் சூழ்ந்திருந்தது. வேதநாயகமோ இருளில் செண்பகத்தை தேடி அலைந்து கொண்டிருந்தார். எங்கு தேடியும் கண்ணில் படவில்லை. இத்தனை நாள் பாதுகாத்து வைத்ததின் பலன் இன்று பூஜ்யமாக போய்விட்டது. தன் கண்ணில் படவில்லை என்றாலும் வேறு யார் கண்ணிலும் படாமல் இருப்பதே நலம் என்று நினைத்தார். ஆனால் நேரம் ஆக ஆக அவர் கிடைப்பார் என்கிற நம்பிக்கை குறைந்தது. அதனால் காரை எடுத்துக்கொண்டு பவன் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றார். பவனுக்கு வந்த செய்தியை எண்ணி கவலையுடன் அமர்ந்திருந்தார்கள் கவியும் அருணாவும். திடீரென்று அவர்களின் வீட்டில் வாசலில் வாட்ச்மேன் யாரோ ஒருவருடன் வாக்குவாதம் செய்யும் சத்தம் கேட்க எழுந்து சென்று என்னவென்று பார்த்தார். அங்கு வேதநாயகத்தை கண்டதும் அதிர்ந்து போனவர் உடனே கவியிடம் சென்று, "நான் சொல்வதை கேள்வி கேட்காம செய் கவி, அந்த ஆள் இங்கே வந்துட்டார்." அதை கேட்டதுமே பயந்து போன கவி, "என்ன சொல்றீங்க?" என்று அரண்டு போனாள். அவளது கையை பற்றி இழுத்து கொண்டு கீழே சென்றவர் பின்வாசல் அருகே சென்று மெல்ல கதவை திறந்துவிட்டு, "ஓடு கவி, ரிஷியோட மாளிகையை நோக்கி ஓடு, அங்கதான் எல்லோரும் இருக்காங்க, அதுதான் உனக்கு பாதுகாப்பு" என்று கூறி அவளை விரட்டினார். "நீங்க அத்த?" என்றாள் கலங்கிய கண்களுடன். திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே, "என்னை பற்றி கவலைப்படாதரா, சீக்கிரம் கிளம்பு நீ" என்று கூறிவிட்டு கதவை சாத்திவிட்டார். அவள் சென்றதும் வேதநாயகம் வந்து விடுவான் என்கிற பயத்தில் ஓட ஆரம்பித்தாள்.
இருள் பயமூர்த்தினாலும் மிருகங்களை விட மோசமானவன் வேதநாயகம். அவனிடம் சிக்கக்கூடாது என்கிற பயத்தில் கண்மண் தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தாள். சாதாரண இருளே பயமுறுத்தும். இதுவோ மலைகள் சூழ்ந்த பகுதி. ஊதக்காற்றும் பூச்சிகளின் ரீங்காரமும் அந்த இருளும் அவளை அதிகம் பயமுறுத்தியது. அவளது குறிக்கோள் ஒன்று மட்டும்தான், எப்படியாவது ரிஷியின் மாளிகைக்கு சென்றுவிட வேண்டும் என்பதே. எக்காரணம் கொண்டும் வேதநாயகம் கையில் சிக்கிவிடக்கூடாது. கவியை அனுப்பிவிட்டு ஹாலிற்கு வரும் நேரம் வேதநாயகம் வாசல் கதவை படபடவென்று தட்ட ஆரம்பித்திருந்தார். மனதில் மெல்லிய பயம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாது சென்று கதவை திறந்தார். வேதநாயகமோ அவளை ஒரு தள்ளு தள்ளிவிட்டு கவி கவி என்று கத்திக்கொண்டே வீடு முழுவதும் தேட ஆரம்பித்தார். இரு கைகளையும் கட்டிக்கொண்டு சற்றே நிமிர்ந்து நின்று வேதநாயகத்தை பார்த்து கொண்டிருந்தார் அருணா. வீடு முழுவதும் ஓடி ஓடி தேடி அழுத்து போய் அருணாவின் முன் வந்து நின்றவர், கவி எங்க? அவளை என்கிட்ட ஒப்படைச்சிரு என்றார் மிரட்டலாக. அவ உனக்கு கிடைக்க மாட்டா. வேகமாக சென்று அருணாவின் கழுத்தை நிறுத்தி, ஏய் ஒழுங்கா அவளை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிடு என்றார். கண்கள் கலங்கி மூச்சுக்கு தவித்தாலும் இதழ்களில் கேலி புன்னகை எழ அவரையே பார்த்திருந்தவர் பார்த்திருந்தார். சொல்லு, எங்கே வச்சிருக்க? முடியாது. அவரது கழுத்தை விட்டு விட்டு ஓங்கி அறை ஒன்றை விட்டு, மரியாதையே சொல்ல போறியா இல்லையா என்றார் உருமலுடன். உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பது போல அழுத்தமாக பார்த்தபடி நின்றிருந்தார் அருணா. வேதநாயகம் அடித்ததில் உதடு கிழிந்து ரத்தம் வரத் தொடங்கியிருந்தது. சற்று நேரம் அமைதியாக நின்றிருந்த வேதநாயகம் பட்டென்று அருணாவின் முடியை கொத்தாக பற்றி, அவ இல்லைன்னா என்ன, நீதான் இருக்கிய என்றவர் அவரை இழுத்து கொண்டு காருக்கு சென்றார். அருணாவோ அவரிடமிருந்து விடுபட போராடி பார்த்தார். ஆனால் வேதநாயகத்தின் பிடி இரும்பு பிடியாக இருக்க அவரிடமிருந்து தப்பிக்க முடியாமல் காருக்கு உள் தள்ளப்பட்டார். அவரின் கைகால்கள் கட்டப்பட வாயில் பிளாஸ்திரி போடப்பட்டது. அருணாவோ அவரை முகம் சுளித்தபடி பார்த்து கொண்டிருந்தார். கண்ணீர் வழிந்தபடி இருந்தது. அதே நேரம் ரிஷியின் மாளிகை அல்லோகலப்பட்டு கொண்டிருந்தது. அவர்களது தோட்டம் முழுவதும் தீப்பற்றி காட்டு தீ போல பரவ ஆரம்பித்திருந்தது. காற்றின் வேகத்திற்கு அக்கம்பக்கம் இருந்த மரங்கள் செடிகொடிகள் எல்லாம் பற்றி கொண்டு எரிய ஆரம்பித்திருந்தது. ஒரு பக்கம் வீட்டினுள் பிடித்திருந்த நெருப்பை அணைக்க ஒரு குழு போராடி கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் தோட்டத்தில் வேகமாக பரவிக்கொண்டிருந்த நெருப்பை அணைக்க தண்ணீரை ஊற்ற ஆரம்பித்திருந்தனர். இவர்கள் சுத்தம் செய்ய நினைத்த தோட்டம் பாதிக்கு மேல் கருகி சாம்பலாகி இருக்க எங்கும் புகையும் நாற்றமுமாக இருந்தது. வீட்டினுள் எரிந்த நெருப்பை அணைத்துவிட்டு தோட்டத்திற்கு ஓடி வந்தார்கள். அதற்குள் செங்கமலமும் தெய்வநாயகியும் வந்திருக்க அவர்களுக்கு பேரதிர்ச்சி. வாசமல்லி கூறியதைப் போல அங்கு நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் மனதிற்குள் இனம் புரியாத பயத்தை உருவாக்கியது. ரிஷி ஃபயர் ஃபைட்டர்களுடன் கருகிய தோட்டத்தின் வழியே நடக்க ஆரம்பித்திருந்தான். மித்ராவோ அங்கே போக பயந்து அவர்களையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அப்பொழுது அங்கு பவனும் வந்துவிட அவனும் ரிஷியுடன் சேர்ந்து கொண்டான். திடீர்னு எப்படி? எனக்கும் அதுதான் புரியல. அதுவும் சித்தி ரூம்லேருந்து தான் நெருப்பு பிடிச்சிருக்கு என்றான் யோசனையாக. அந்த ஆளோட வேலையாக இருக்குமோ? யாருமே இல்லாத அறையில் எப்படி நெருப்பு பற்றும்? அதை அவர் எப்படி செய்ய முடியும்? சரியான கேள்விதான் என்றவர்கள் தோட்டத்தின் நடுப்பகுதிக்கு வந்திருந்தனர். ரிஷியும் பவனும் ஓரிடத்தில் நின்று சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தனர். மற்றவர்கள் எல்லா இடங்களிலும் சென்று பார்வையிட ஆரம்பித்திருந்தனர். வந்திருந்த குழு பரபரவென்று இருந்த பகுதியிலே எல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒருவன், சார் சீக்கிரம் இங்கே வாங்க என்று கத்தினான். அவனது அலறலில் அனைவரும் அவன் இருந்த இடத்திற்கு சென்றனர். அங்கு சென்றவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று புரியாமல் அந்த இடத்தை பார்த்தனர். அப்பொழுது கத்தியவனோ ஓரிடத்தை சுட்டி காட்டி, இங்கே பாருங்க சார், தரமட்டத்துக்கு கீழே நெருப்பு பொறி தெரியுது பாருங்க என்று காட்டினான். அவன் சொன்னதும் தான் அங்கே வந்து கொண்டிருந்த நெருப்பு பொறியை அனைவரும் கவனித்தனர். ரிஷிக்கு சட்டென்று ஒரு விஷயம் புரிய பவனிடம் திரும்பி, உனக்கு என்னென்ன புரியுதா என்றான். அவனுக்கும் அங்கு என்ன இருக்கும் என்று புரிந்ததால் அதிர்ச்சியுடன் என்றான். ரிஷி உடனே, சீக்கிரம் இந்த இடத்தை தோண்ட ஆரம்பி என்று கட்டளையிட்டான். அடுத்த நிமிடம் அங்கிருந்தவர்கள் அசுர வேகத்துடன் தோண்ட ஆரம்பித்தனர். பள்ளம் கீழே போக போக உள்ளே சுரங்கம் இருப்பது தெரிய வர சுற்றி நின்றவர்கள் அதிர்ச்சியுடன் பார்த்திருந்தனர். அதோடு சுரங்கத்தின் ஒரு வழி லோகநாயகியின் அறைக்கு சென்றது. மற்றொரு வழியை ஆராய ரிஷியும் பவனும் இறங்கி நடக்க ஆரம்பித்தனர்.
நடப்பதை எல்லாம் பார்த்து செங்கமலத்தின் நெஞ்சு லேசாக வலிக்க ஆரம்பித்திருந்தது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ளே நடந்து செல்ல அங்கே அந்த பாதையில் அனல் அதிகமாக இருந்தது. அதையும் மீறி சென்றவர்களை நீலோர் பழத்தின் அறை வாயில் வரவேற்றது. கதவும் இருந்திருக்க ரிஷி முதலில் உள்ளே செல்ல அவனைத் தொடர்ந்தான் பவன். அந்த அறைக்குள் நுழைந்ததுமே ரிஷிக்கு அங்கு வந்த ஞாபகம் வர அவசரமாக அங்கும் இங்கும் ஓடினான். வேகமாக படியில் இறங்கி ஓடியவனைக் கண்டு தானும் பின்னே ஓடினான். வாசலுக்கு சென்று நின்றவனின் பார்வை சுவற்றில் பதிக்கப்பட்டிருந்த கல்லின் மீது படிந்தது. நீல வண்ணத்தில் கொடிகள் சூழ நீலோர்பலம் என்கிற எழுத்து கம்பீரமாக கண்ணுக்கு தெரிந்தது. அப்பொழுது பவன் யாரையோ பார்த்துவிட்டு ஓடுவது தெரிய வேகமாக அவனும் தொடர்ந்தான். அங்கு கருப்பன் மண்ணில் முகம் புதைந்து கிடந்தான். அவனை தொட்டு திருப்பி போட்டான் பவன். கருப்பனின் வாயில் நுரை தள்ளி இருக்க உடலெல்லாம் நீலம் பாரித்து போயிருந்தது. நாகம் தீண்டி இறந்திருக்கிறான் என்று இருவரும் உணர்ந்து கொண்டார்கள். அந்நேரம் சற்று தூரத்தில் யாரோ பயத்துடன் அழும் சத்தம் கேட்க இருவரும் கீழே கிடந்த கழிகளை எடுத்துக்கொண்டு விரைந்தார்கள். அப்பொழுது புதர் மண்டிய அந்த இடத்தில் சரசரவென்று எதுவோ நகரும் ஓசை கேட்டது. அந்நேரம் யாரோ ஓடும் சப்தமும் கேட்க இருவரும் அந்த திசையில் ஓட ஆரம்பித்தார்கள். திடகாத்திரமான ஆள் ஓடுவது போல அல்லாமல் யாரோ தடுமாறி ஓடுவது போல தோன்ற அவர்களின் அசைவை வைத்தே எங்கே இருக்கிறார்கள் என்பதை அனுமானித்து இருவரும் சுற்றி வளைத்திருந்தனர். அங்கே செண்பகம் தலைவிரி கோலமாக நின்று கொண்டிருந்தார். அவர்கள் இருவரையும் பார்த்ததும், என்னை விட்டுடு, என் குழந்தையை கொடு என்று ஆழ ஆரம்பித்தார். யாரோ ஒரு ஆளாக இருக்கும் என்று எண்ணி துரத்தியவர்களுக்கு அவரை கண்டதும் அதிர்ச்சியாக போனது. பவனுக்கு அவர் யாரென்று தெரியாது. யாரோ ஒரு பெண்மணி என்று தான் நினைத்தான். ஆனால் ரிஷிக்கு அன்று தன்னை பார்த்து ஓடி ஒளிந்தவர் இவராகத்தான் இருக்கும் என்று புரிந்து போனது. பைத்தியம் போல ரிஷி, இவங்களை என்ன பண்ணுறது என்றான் பவன். ரிஷி யோசனையுடன் அவரின் கைகளை பற்றி இழுத்து, இவங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க பவா என்றவன் செண்பகத்தை தோளோடு அணைத்து கொண்டான். அதுவரை பயந்து அழுது கொண்டிருந்தவரோ அவனது அணைப்பில் அமைதியானார். கோழி குஞ்சை போன்று அவனது பாதுகாப்பை வேண்டி நின்றார். இந்த மாளிகை யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா ரிஷி? செண்பகத்தை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தவன், அப்பாவோடது தான் பவன். நான் எதிர்பாராமல் ஒரு நாள் இங்கே வந்தேன். அதன் பின்னர் தான் விசாரித்து இந்த மாளிகை யாரோடதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சுரங்கப்பாதை போடும் அளவிற்கு இங்கே என்ன மர்மம் இருக்குது? இருவரும் செண்பகத்தை அழைத்து கொண்டு நடக்க, அப்பாவின் பெயரில் மட்டும் இருக்கும் மாளிகை. ஆனால் இதை வச்சிருக்கிறது வேதநாயகம். இந்த அம்மாவையும் இங்கே மறைச்சி வச்சிருக்காரு. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும் போல. எப்பவும் என் குழந்தையை கொடுன்னு அழுவாங்க என்றான். நடந்து கொண்டிருந்த பவன் சடார் என்று நிற்க, என்ன சொன்ன? அந்த ஆள்கிட்ட இருந்துதா? குழந்தையா என்றான் அதிர்ச்சியுடன். என்னவென்று புரியாமல் ரிஷி அவனை பார்க்க நடுங்கும் குரலில், ரிஷி, இவங்க கவியோட அம்மாவா இருக்குமோ? இதை எதிர்பார்க்காத ரிஷி, என்ன சொல்கிற? நிச்சயமாக இவங்க கவியோட அம்மாவாகத்தான் இருக்கணும். இருவரும் அந்த நிமிடம் எப்படி உணர்ந்தார்கள் என்றே சொல்ல இயலவில்லை. இருவருக்கும் அடுத்ததை பேச பயம். அமைதியாக அவரை அழைத்து கொண்டு வந்த வழியே திரும்ப ஆரம்பித்தனர். வானம் லேசாக விடியத் தொடங்கியிருந்தது. சுரங்கத்தின் வழியே வெளியே வந்தவர்களைக் கண்டு விழிவிழித்து பார்த்தனர். அனைவரும் பார்த்தனர். செங்கமலத்தின் பார்வை செண்பகத்தின் மீது படிய ஒரு நிமிடம் அவரின் இதயம் நின்று துடிக்க, அம்மாடி செண்பகம் என்று பாய்ந்து சென்று கட்டிக்கொண்டார். ரிஷியும் பவனும் அவர்களை பார்த்தபடியே நின்றிருந்தனர். மித்ரா மட்டும் ரிஷியிடம், சுரங்கம் எங்கே போய் முடியுது, அங்கே என்ன இருக்கு என்றால் படபடப்புடன். அவளுக்கு பதில் சொல்லாமல் தோட்டத்தின் மீது பார்வையை திருப்பினான். அங்கே அனைத்துக்கும் சாட்சியான கோவில் கம்பீரமாக நின்றிருந்தது. அதை கண்டதும் அங்கே செல்ல நகர்ந்தவனை தடுத்து நிறுத்தியது மெல்லிய மந்திர உச்சாடனம். பவனும் அந்த சப்தம் அந்த திசையை நோக்கி பார்க்க அங்கே வாசமல்லியும் அவரது ஆட்களும் வந்து கொண்டிருந்தனர்.